ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் அந்த எஸ்டிஎம்ல வந்து நான் உங்களுக்கு இந்த 2 டைப் இருக்கு. அந்த 2ம் வந்து எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டின்லாம் வந்து சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்ப வந்து ஒரு சிம்பிளா வந்து இதுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். எல்இடி பேட்டர்ன் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லித் தரேன். நீங்க வந்து அத வச்சு அதே மாரி எல்லாமே சேம் திங் தான். காம்போனன்ட்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணணும், கோடிங் வைக்கணும் அவ்வளோதான். நான் ஒரு இது வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்டா வந்து எல்இடி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டப் போறேன். ஸோ இதுல என்ன ப்ரோகிராம்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சி ப்ரோகிராம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எஸ்டிஎம் C031 C6க்குள்ள வந்து போயிரலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்இடி பேட்டர்ன் அதாவது எல்இடி பேட்டர்ன் வந்து எப்படின்னா, இந்த ஷோகேஸ்க்குலாம் அதாவது வச்சிருப்பாங்கல்ல, இந்த சீரியல் லைட்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு விட்டு ஒண்ணு பிளிங்க் ஆகுறது, கன்டினியூவா பிளிங்க் ஆகுறது, இல்ல டிசைன்டு பேட்டர்ன் அந்த மாரி பியூட்டிஃபுல் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல வந்து இப்போ நீங்க வேற வேற பர்ப்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராஃபிக் லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் இப்போ ஒரு கோடிங் வந்து நடக்குது அப்படின்னும்போது எல்இடி வந்து கன்டினியூஸா வந்து பிளிங்க் ஆகுற மாதிரியும், எரர் இஷ்யூ டைம்ஸ்ல வந்து அது டிலேல வந்து பிளிங்க் ஆகுற மாரியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து நீங்க நெறைய பர்ப்பஸ்க்காக இந்த எல்இடி பேட்டர்ன வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணிர்றேன். ஸோ இதுதான் வந்து இதான் கைஸ் கோடிங். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து PA14 இந்த மாரி PA13 PC6 இந்த மாரி வந்து நெறைய இது இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலி என்னன்னா, பின்னுல வந்து நமக்கு இதுல வந்து A, B, C அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு வந்து நெறைய குரூப்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ல நெறைய ஹவுஸ் இருக்கும். 1 ஹவுஸ், 2ண்ட் ஹவுஸ், 3ர்ட் ஹவுஸ் அந்த மாரி. அது அது மாரி தான் இதுலயும் வந்து நம்மகிட்ட வந்து நெறைய ஸ்ட்ரீட் மாதிரி நமக்கு பிசி வந்து இருக்கும். அதேபோல பிஏ இருக்கும். இந்த மாரி நெறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல இப்ப பிஏல 13 அப்ப பிஏல 1, 2, 3ன்னு 13 அப்ப 13த் ஹவுஸ் அந்த மாரி வந்து சும்மா ஒரு மீனிங் ஓகேவா? ஸோ இத வந்துங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஸோ PA13 அப்படிங்கிறது வந்து போர்ட் ஏ 13த் பின். ஸோ இதுதான் வந்து அதுக்கு மீனிங் ஃபிரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம எல்இடி பேட்டர்ன் பண்றனால நம்ம ஒரு 3 எல்இடி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்இடி தான் வேணும்ன்றனால நீங்க கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுத்தாலே உங்களுக்கு வந்து காப்பி வந்து ஆயிடும். ஸோ இப்ப எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். நீங்க எல்இடி 1 வந்து எடுத்துட்டு போய் இங்க P5ல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ நான் PA5ல கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2ண்ட் எல்இடி எடுத்துட்டு போயிட்டு P6ல கனெக்ட் பண்ணிடலாம். PA6ல கனெக்ட் பண்ணியாச்சு. 3ர்ட் எல்இடி எடுத்துட்டு போய் PA7ல கனெக்ட் பண்ணிருங்க. PA7ல கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் வந்து நீங்க எந்த கிரவுண்ட் வேணா பண்ணிக்கலாம். பட் காமனா வந்து கிரவுண்ட் பண்ணிருங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ 3 எல்இடியும் வந்து இப்போ நம்ம கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். இது அதுக்கு முன்னாடி கோடிங்க நான் சொல்றேங்க பாருங்க. டிஃபைன் எல்இடி 1 PA5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்இடி 1க்கு இந்த பின்னு, இதுக்கு இந்த பின், இதுக்கு இந்த பின்னு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டோம். வாய்டு செட்டப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்குள்ள இருக்க எல்லாமே வந்து நமக்கு 1 மட்டும் தான் நமக்கு வந்து ரன் ஆகும். நம்ம பின் மோட் வந்து எல்லாத்துக்கும் செட் பண்ணிடுறோம். லூப்குள்ள வந்து திரும்ப திரும்ப நடக்கிறது. நம்ம 2 ஃபார் லூப் வந்து வச்சிருக்கோம். I வந்து லெஸ் தென் 5 அதாவது லெஸ் தென் 5 4 டைம்ஸ் நம்ம 4 டைம்ஸ் வந்து என்னன்னா, I வந்து 0 4 டைம்ஸ்க்கு வந்து என்னன்னா, அதே ஆப்பரேஷனையே திரும்ப திரும்ப வந்து பண்ண சொல்லியிருக்கோம். என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா, மொத எல்இடி 1 வந்து ஹை பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ல லோ பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாரி தான். ஸோ இது வந்து என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, 4 தடவ 4 டைம்ஸ்க்கு என்ன ஆகும்னா, எல்லா எல்இடியுமே எல்இடி 1, எல்இடி 2, எல்இடி 3 இந்த 3 எல்இடியுமே வந்து 2 செகண்டுக்கு ஆன் ஆகிட்டு, நெக்ஸ்ட் வந்து சாரி ஆனா இருக்கும். 2 செகண்ட்ல வந்து என்ன ஆயிரும்னா, இது வந்து ஆஃப் ஆயிரும். அகைன் 2 செகண்ட்ல ஆன் ஆகும். 2 செகண்ட்ல ஆஃப் ஆகும். இந்த மாரி 4 டைம்ஸ் வந்து நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் எல்இடி 1யும் 3யையும் வந்து நம்ம இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான். நமக்கு 4 டைம்ஸ் தான் நடக்க போகுது. என்னன்னா, நம்ம எல்இடி 1யும் 3யையும் மட்டும் நம்ம ஆன் பண்ண சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா, இதுவும் அந்த நடுவுல இருக்கிறது எரியாது. இதுவும் வந்து நம்ம 2 செகண்டுக்கு ஆன் பண்ணிட்டு 3 செகண்டுக்கு ஆன் பண்ணிட்டு இத வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இதையும் மட்டும் நம்ம ஆன் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் ஆஃப் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கிறத மட்டும் ஒரு 3 செகண்டுக்கு வந்து ஆன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த 3மே வந்து நமக்கு 3மே வந்து பிளிங்க் ஆகும். குடுத்திருக்க ஃபார் லூப்ல 3மே 2 செகண்டுக்கு ஆன் ஆயிட்டு, 3மே வந்து 2 செகண்ட் ஆஃப் ஆயிரும். இது மாரி 4 தடவ நடக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் 2ண்ட் ஃபார் லூப்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைட்டும், 3ர்ட் லைட்டும் 4 டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படி இந்த ஃபர்ஸ்ட் லைட்டும், 2ண்ட் லைட்டும் முதல்ல வந்து
இதுவும் வந்து ஆன் ஆகிட்டு நடுவுல வந்து ஆஃபா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னும், தேர்ட் ஒன்னும் ஆஃபா இருக்கும். நடுவுல இருக்கிறது மட்டும் வந்து நமக்கு ஆன்ல இருக்கும். இந்த மாரி ஒரு 4 தடவ வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். இப்ப நான் ரன் பண்றேன். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாருங்க கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 3 லைட்டுமே வந்து 4 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது ஆல்டர்னேட்ல வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. இது 2 மொத ஆனா இருக்கு. இது ஆஃபா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இது மட்டும் ஆனா இருக்கு. இது 2ம் ஆஃபா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க நல்லா வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன கான்செப்ட் வந்து புரியும். உங்களுக்கு வந்து இவ்வளோதான் மேட்டர் ஆக்சுவலி. காம்பனன்ட் எடுக்க போறீங்க, அந்த பின்ல கனெக்ட் பண்றீங்க, கோடிங் அவ்வளோதான். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் எஸ்டிஎம்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கு வேணும் அப்டின்னாலும் நீங்க கேளுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி நான் வீடியோ போடுவேன். நீங்க எதுவுமே கேட்காம இருக்கும்போது, ஓகே தான். அப்ப இவங்களுக்கு இதுவே எனஃப் தான் அப்டின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டாபிக்குக்கு வந்து நான் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு எதனா வேணும், டவுட் இல்ல எனக்கு இது போடுங்க, அது போடுங்கன்னா நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.